வணக்கம். இன்றைக்கி சித்த மருத்துவத்தில் சிறப்பான முறையில் தீர்வை கொடுத்துட்ருக்கக்கூடிய தோல் வியாதியான சொரியாசிஸ் என்று சொல்லக்கூடிய காளாஞ்சகப்படையை பற்றி பார்க்க போகிறோம். சொரியாசிஸ் அப்படிங்கிறது இது ஸ்கின்னில் ஏற்படக்கூடிய ஒரு வகையான நோய். ஸ்கின் டிசீஸில் ஏன் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய உடல் கழிவுகளை சரியாக வெளியேற்றாதது தான் இதுக்கு காரணம். உடல் கழிவுகள் நமக்கு எப்படி வெளியேறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சிறுநீர், இன்னொன்று மலம், இன்னும் வியர்வை. இது 3 நாளில் தான் நம்மளோட உடல் கழிவுகள் வெளியேறுது. காலையில் எழுந்த உடனே மலம் சரியாக கழிக்காதனாலையோ, நம்மளுடைய உடலுக்கு ஏற்ற மாதிரி உடற்பயிற்சி நம்ம செய்யாதனால நம்மளோட வியர்வை சரியாக நமக்கு வெளியேறதில்லை. அதுக்கு காரணம் நம்மளோட உடல் உழைப்பு ரொம்ப கம்மியாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் சின்ன குழந்தைங்களுக்கு இப்போ நம்ம விளையாடுறதுக்கான இடமே கொடுக்கறதில்ல. ஒன்று வீடியோ கேமரா, இல்லைனா மொபைல்ஸில் ஏதாவது பார்க்குறது, இல்லைனா அவங்களுடைய பிஸியான ஷெடியூலை நம்மளே கொடுத்துக்கிறது. ஸ்கூல் முடித்தோடனே டியூஷனுக்கு போகிறது, இல்லை அடுத்து ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து அவங்களுக்கு இருக்கனால அவங்களுக்கு விளையாடக்கூடிய சான்ஸே நம்ம கொடுக்கறதில்ல. ஸோ அவங்க உடம்புல இருந்து சரியான வியர்வை வெளியேறதில்லை. இன்னொன்று, காலையில் எழுந்திரிச்சோடனே மலச்சிக்கல் தொந்தரவு. இது பெரும்பாலான மக்களுக்கு இது சாதாரணமாகவே இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போது காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒர்க் பிஸியில் நம்மளோட வீட்டில் வேலைக்கு அனுப்பணும், குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும், இந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால நமக்கு மலம் போகணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலே நம்ம மறந்துட்டு அதுக்கான வேலையை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடறோம். இந்த மாதிரி காரணத்தினால உடல் கழிவுகள் தேங்கிரும். முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 தான், வியர்வை, மலம். இது 2மே நம்ம சரியாக கழிக்கல அப்படின்னா தோலில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. இந்த சொரியாசிஸ் ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வேர்க்கொப்புளம் மாதிரி தான் வரும். இந்த கொப்புளம் பொதுவாக இடுக்குகளில் வரும். ஒன்று விரல் இடுக்குகளாக இருந்தாலும் சரி, இல்லை முழங்கை, முழங்கால், இடுப்பு பகுதிகள், இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இடுக்குகள் இருக்கோ அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த சொரியாசிஸ் வரும். இப்படி சொரியாசிஸ் இருக்கவங்களுக்கு இச்சிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது அரிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். மீன் தோல் நம்ம எப்படி உரிக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு வெள்ளை கலரில் ஒரு செதில் மாதிரியான ஒரு லேயர் சொரியும் போது வரலாம். அப்படி சொரியும் போது அவங்களுக்கு ரத்தம் வெளிப்படும். அந்த ரத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய குண்டூசி வச்சு நம்ம தோலில் குத்தும் போது எப்படி அந்த ரத்தம் கொஞ்சம் மேலெழுந்து வருதோ அந்த மாதிரியான ரத்தம் ஏற்படலாம். இந்த படைகள் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நாணயம் நமக்கு எப்படி வருதோ அந்த நாணயம் ஷேப்பில் ரவுண்ட் ரவுண்டாக வரும். இது இன்னும் அதிகமாகத்தே போகுது அப்படின்னா 2-3 அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய படையாக நமக்கு மாறிடும். இது ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம தீர்த்துட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த சொரியாசிஸ் நம்ம தீர்க்காமல் போயிட்டோம் அப்படின்னா அது அப்படியே உடம்பு முழுவதும் பரவ ஆரம்பிக்கும். அதாவது தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சொரியாசிஸ் ஏற்படக்கூடிய இடங்களை வச்சு இதை நம்ம பல வகையாக சொல்லலாம். அதாவது தலையில் ஏற்பட்டுச்சுன்னா அதை ஸ்கேல்ப் சொரியாசிஸ் அப்படின்னும், நகங்களில் வந்துச்சுன்னா அதை நெயில் சொரியாசிஸ் அப்படின்னும், உள்ளங்கையில் வரக்கூடிய சொரியாசிஸை பால்மார் சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொரியாசிஸில் இந்த மாதிரி நிறைய வகைகளை நம்ம சொல்லலாம். இந்த சொரியாசிஸ் ஏற்பட்டவங்க முக்கியமாக மன அழுத்தத்துக்கு உள்ளாவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடலில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்ல இந்த அசிங்கமாக தெரியுது, இதை நமக்கு பார்த்தா ஏதாவது தப்பாக நினைப்பாங்க, இல்லை வெளியில் பார்க்குறவங்க இது என்னன்னு கேட்பாங்க அப்படிங்கிற கேள்விக்கு பயந்துட்டே இப்படி போகக்கூடிய இடங்களெல்லாம் நம்ம தவிர்க்கறனால ஒரு தனிமையை நோக்கி நம்ம போகிறோம். இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மன அழுத்தம். இந்த மன அழுத்தமும் ஒரு விதமான தோல் நோயை ஏற்படுத்தும். அதனால் சரியான நிலையில் தூக்கம் அப்படிங்கிறது 7லேருந்து 8 மணி நேரமாவது அவங்களோட தூக்கம் இருக்கணும். சரியான உணவு முறைகள், காலைல எந்திரிச்சோன்னே சாப்பிட்றதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் சத்தான ஆகாரங்களை எடுத்துக்கிறது, நம்மளுடைய உடல் கழிவுகளை வெளியேற்றத்துக்காக நீர் காய்கறிகள், நீர் பழங்கள், நீர் அதிகமாக சேர்த்துக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் நம்ம தவிர்க்கிறனால நம்மளோட உடல் கழிவுகளும் வெளியேறாமல் போகுது. இந்த உடல் கழிவுகள் ப்ளஸ் மன அழுத்தம் இது 2மே இல்லாத வரைக்கும் நம்மளுடைய ஸ்கின் டிசீஸ்லேருந்து பாதுகாத்துக்கலாம். அதாவது சொல்லப்போனால் காலையில் மலச்சிக்கல், இரவு மனச்சிக்கல், இது 2ம் இல்லாமல் இருந்தோம்னா நம்மளுடைய ஸ்கின் ப்ராப்ளத்துலேருந்து நம்ம சீக்கிரமாக ஒரு மாற்றத்தை நம்மளால் பார்க்க முடியும். நம்ம எல்லாருக்கும் இருக்க மிகப்பெரிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சொரியாசிஸ் அப்படிங்கிறது ஒரு தொற்று வியாதியா அப்படிங்கிறது. சொல்ல போனோன்னா சொரியாசிஸ் அப்படிங்கிறது ஒரு தொற்று வியாதி கிடையாது. ஆனால் இது பரம்பரை காரணமாக நம்ம அப்பா அம்மாக்கோ இல்லை தாத்தா பாட்டிக்கோ இருக்கும்போது அதை தொடர்ந்து நம்மளுக்கு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது.
இந்த சொரியாசிஸ் வந்த உடனே நம்ம கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா நாளடைவில் நம்மளுடைய முழு உடல்லையும் பாதிக்கும். தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா இடத்துலையும் அந்த படைகளை ஏற்படுத்தி கடைசியில் சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காலாஞ்சக வாதம் அப்படிங்கிற நிலைக்கு நம்ம போவோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எல்லா ஜாயின்ட்ஸ், கை கால் மூட்டு இதில் இருக்கிற எல்லா ஜாயின்ட்ஸையும் அஃபெக்ட் பண்ணி ஒரு பலவீனமான நிலையை ஏற்படுத்தும். இப்போது நம்ம சொரியாசிஸ் பற்றின ஒரு முழு விளக்கத்தை நம்ம பார்த்தோம். எங்களுடைய ஸ்ரீ சூர்யா ஹெர்பல்ஸில் வரக்கூடிய சொரியாசிஸ் நோயாளிகளுக்கு எப்படி சிகிச்சை வழங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருந்தக்கூடிய நோயாளிகளினுடைய வயது, அவங்களுக்கு எந்த இடத்துல அந்த தாக்கம் ஏற்பட்டிருக்கு, அதை பொறுத்து எவ்வளோ வருடங்களாக அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற முறையான அவங்களுடைய ஃபுல் ஹிஸ்ட்ரியும் எடுத்து முதல்ல அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் அவங்களோட உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறது. இது 2 நாள் இந்த கழிவுகள் வெளியேறினதுக்கப்புறம் தான் நம்ம உள்ள மருந்துகோ இல்லை வெளிப்பூச்சா கொடுக்கக்கூடிய மருந்துகளோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். வெளிப்பூச்சாக நம்ம மூலிகை மருந்துகள், மூலிகை தைலங்கள் இதை கொடுக்கும்போதும், மூலிகை மருந்துகளை நம்ம உள்ளே சாப்பிட்றது கொடுக்கும்போதும் இது கூடிய சீக்கிரத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை பார்த்துட்டு வருது. தலையில் பொடுகு, அரிப்பு, முடி கொட்டுதல், காதுக்கு பின் அல்லது காதுக்குள் அல்லது நெற்றியில், உடலின் சில இடங்களில் அல்லது உடல் முழுவதும் உலர்ந்த புண்கள், அரிப்பு, அதிலிருந்து மீன் செதில் போல பொடுகு உதிர்தல், சொரிந்தால் இரத்த கசிவு, நக சொத்தை, மூட்டுகளில் வலியும் வீக்கமும், உள்ளங்கை மற்றும் கால்களில் பிளேடால் வெட்டியது போன்ற வெடிப்பு, அரிப்பு, தோல் உரிதல் போன்றவை சொரியாசிஸ் நோயின் அறிகுறிகள். சிலருக்கு இதில் கூறப்பட்டுள்ள எல்லா அறிகுறிகளும் இருக்கலாம். சிலருக்கு ஒரு சில அறிகுறிகள் மட்டும் இருக்கும். இது தொற்று வியாதியோ, பரம்பரை வியாதியோ, உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் வியாதியோ அல்ல. ஆனால் உடல் அழகையும் தன்னம்பிக்கையையும் கெடுக்கும் வியாதி. சொரியாசிஸ் நோயை கட்டுப்படுத்த பிற மருத்துவத்தில் தரப்படும் மருந்துகளை தொடர்ந்து சாப்பிட்டால் நாளடைவில் ஏராளமான பக்க விளைவுகள் ஏற்படும். மேலும் பிற மருத்துவத்தால் இந்த நோயை கட்டுப்படுத்தத்தான் முடியும், குணமாக்க முடியாது. ஆனால் எங்களின் மூலிகை மருத்துவ சிகிச்சையால் இந்நோய் முழுமையாக குணமடையும். இச்சிகிச்சை எடுத்துக்கொள்பவர்களுக்கு வாழ்நாளில் மீண்டும் இந்நோய் வராது. மேலும் எமது மருந்துகளை சாப்பிடுவதால் பக்க விளைவுகள் எதுவும் ஏற்படாது. சொரியாசிஸ் நோய் ஆரம்பித்ததும் சரியான சிகிச்சை எடுக்காவிட்டால் தலைமுடி கொட்டும், நகம் சொத்தையாகும், மூட்டுகளில் வலியும் வீக்கமும் ஏற்பட்டு மூட்டுகளில் அசையும் தன்மை குறைந்து மூட்டுகள் கோணலாகும். மேலும் சொரியாசிஸ் நோய் பாதித்த இடத்திலுள்ள தோலின் நிறம் கருப்பாக மாறும். இந்த நோய் ஆரம்பித்ததும் சரியான சிகிச்சை எடுத்தால் இது போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். மேலும் நோயை விரைவில் குணமாக்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஸ்ரீ சூர்யா ஹெர்பல்ஸ், நம்பர் 33/3, நவநீதம்மாள் தெரு, சாலிகிராமம், சென்னை 6,93,000. செல் 994441 15949 98400 32236. ஃபோன் 04448685949. ஸ்ரீ சூர்யா ஹெர்பல்ஸ், பிளாட் நம்பர் 263A, RTO ரோட், ஃபேஸ் 2, சத்துவாச்சாரி, வேலூர் 632009. மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெற முன்பதிவு அவசியம். நாட்பட்ட நாட்களாக இருக்கக்கூடிய சொரியாசிஸில் இருந்து பாதிக்கப்பட்டவங்க நம்மளுடைய ஸ்ரீ சூர்யா ஹெர்பல்ஸ்க்கு வந்து முறையான சிகிச்சை எடுத்துட்டதுனால ஒரு நல்ல முன்னேற்றத்தோடு அவங்களோட லைஃப் லீட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. முக்கியமாக இங்கே நம்ம எப்படி எந்த பேசிஸில் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய பேஷண்ட்ஸோடைய நாடியை பார்த்து எந்த இடத்துல அவங்களுக்கு அந்த நோய் தாக்கம் இருக்குது, எத்தனை வருடங்களாக இருக்குது அதையும் பார்த்து எண்வகை தேர்வுன்னு சொல்லக்கூடிய சித்த மருத்துவத்தினுடைய ஒரு டயக்னோஸ்டிக்ஸ் டூல்னு சொல்லுவோம். அதை இந்த மாதிரி எண்வகை தேர்வுகளை எடுத்து நீர்க்குறி, நெய்க்குறி இந்த மாதிரி பரிசோதனைகள் எல்லாம் மேற்கொண்டு அதற்கான மூலிகை மருத்துவத்தையும் அதற்கான அளவுகளோடையும் கொடுத்து அவங்களுக்கு மனக்குழப்பத்திலேருந்து விடுபடுறதுக்கு ஒரு தகுந்த ஆலோசனையை கொடுத்து சொரியாசிஸ்க்கு எடுக்கக்கூடிய பத்திய முறைகளை பற்றியெல்லாம் நம்ம அவங்களுக்கு விரிவாக விளக்கம் கொடுத்து அந்த நோயினுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி அது 3 மாதமோ இல்லை 6 மாதமோ இல்லை 1 வருஷமோ எடுத்துக்கக்கூடிய அந்த மருந்துகளை நோய் தாக்கத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்துட்டு வரும்போது அவங்க நல்ல மாற்றத்தையும் பெற்றிருக்காங்க. தலையில் பொடுகு, அரிப்பு, முடி கொட்டுதல், காதுக்கு பின் அல்லது காதுக்குள் அல்லது நெற்றியில், உடலின் சில இடங்களில் அல்லது உடல் முழுவதும் உலர்ந்த புண்கள், அரிப்பு, அதிலிருந்து மீன் செதில் போல
பொடுகு உதிர்தல், சொரிந்தால் இரத்த கசிவு, நக சொத்தை, மூட்டுகளில் வலியும் வீக்கமும், உள்ளங்கை மற்றும் கால்களில் பிளேடால் வெட்டியது போன்ற வெடிப்பு, அரிப்பு, தோல் உரிதல் போன்றவை சொரியாசிஸ் நோயின் அறிகுறிகள். சிலருக்கு இதில் கூறப்பட்டுள்ள எல்லா அறிகுறிகளும் இருக்கலாம். சிலருக்கு ஒரு சில அறிகுறிகள் மட்டும் இருக்கும். இது தொற்று வியாதியோ, பரம்பரை வியாதியோ, உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் வியாதியோ அல்ல. ஆனால் உடல் அழகையும் தன்னம்பிக்கையையும் கெடுக்கும் வியாதி. சொரியாசிஸ் நோயை கட்டுப்படுத்த பிற மருத்துவத்தில் தரப்படும் மருந்துகளை தொடர்ந்து சாப்பிட்டால் நாளடைவில் ஏராளமான பக்க விளைவுகள் ஏற்படும். மேலும் பிற மருத்துவத்தால் இந்த நோயை கட்டுப்படுத்தத்தான் முடியும், குணமாக்க முடியாது. ஆனால் எங்களின் மூலிகை மருத்துவ சிகிச்சையால் இந்நோய் முழுமையாக குணமடையும். இச்சிகிச்சை எடுத்துக்கொள்பவர்களுக்கு வாழ்நாளில் மீண்டும் இந்நோய் வராது. மேலும் எமது மருந்துகளை சாப்பிடுவதால் பக்க விளைவுகள் எதுவும் ஏற்படாது. சொரியாசிஸ் நோய் ஆரம்பித்ததும் சரியான சிகிச்சை எடுக்காவிட்டால் தலைமுடி கொட்டும், நகம் சொத்தையாகும், மூட்டுகளில் வலியும் வீக்கமும் ஏற்பட்டு மூட்டுகளில் அசையும் தன்மை குறைந்து மூட்டுகள் கோணலாகும். மேலும் சொரியாசிஸ் நோய் பாதித்த இடத்திலுள்ள தோலின் நிறம் கருப்பாக மாறும். இந்த நோய் ஆரம்பித்ததும் சரியான சிகிச்சை எடுத்தால் இது போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். மேலும் நோயை விரைவில் குணமாக்கலாம். பொதுவாக தோலில் ஏற்படக்கூடிய வியாதி சொரியாசிஸ் மட்டும் இல்லை, மற்ற எந்த விதமான வியாதியாக இருந்தாலும் சரி, அதை நம்ம பர்சனல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணணும். அதாவது தனியாக டவல் யூஸ் பண்ணுறது, சோப்பு யூஸ் பண்ணுறது, சீப்பு யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி. அதே மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரு ஹாட் வாட்டரில் போட்டு அதில் கல்லுப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ரீயூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் தாக்கத்துலேருந்து நம்ம அதோடைய பாதிப்பை குறைச்சிட்டு வரலாம். சொரியாசிஸ் இருக்கவங்க என்னென்ன மாதிரியான உணவுகள்லாம் சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா, நீர் சார்ந்த பொருட்களை அதிகமாக எடுத்துக்கணும். அதாவது பொதுவாக நீரை அதிகமாக குடிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 3லேருந்து 4 லிட்டர் தண்ணியாவது குடிக்கலாம். மோர் அதிகமாக எடுத்துக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாம். கீரை வகைகளை அதிகமாக எடுத்துக்கலாம். முளைக்கட்டின பயிறு, இந்த மாதிரி தானியங்கள், இதெல்லாம் நம்மளோட உணவில் அதிகமாக சேர்த்துக்கலாம். முக்கியமாக நார்ச்சத்துள்ள உணவுகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல தேங்கியிருக்கக்கூடிய அந்த மழமானது நார்ச்சத்துள்ள உணவுகளை எடுக்கும்போது மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் தடுக்கும். அதனால் நார்ச்சத்து நிறைந்த காய்கறிகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம். உப்பு, புளி, காரம் இது 3யுமே நம்ம குறைச்சிக்கணும். இன்னொன்று, மைதா சேர்ந்த பொருட்களை தவிர்த்துக்கணும். ப்ரிசர்வேட்டிவ் ஃபுட்ஸ், அதாவது பதப்படுத்தப்பட்ட உணவுகளை நம்ம தவிர்க்கணும். ஜங்க் ஃபுட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஃப்ரைட் ரைஸு, அஜினமோட்டோ சேர்ந்த இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. சொரியாசிஸ் நோய் இருக்கவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது அந்த நோய் தாக்கம் இன்னும் அதிகமாகும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, புகைப்பிடிக்கிறது, ஆல்கஹால் அதிகமாக குடிக்கிறது, இல்லை ஸ்டீராய்ட் மருந்துகளை அதிகமாக எடுத்துக்கிறது, இல்லை பல வருஷமாக ஒரு மருந்துகளை எடுத்துகிட்டு அதை சடனாக நம்ம ஸ்டாப் பண்ணும்போது அந்த வித்ட்ராவல் சிண்ட்ரோம் மாதிரி வரும். இந்த மாதிரியான பிரச்சனைகளால் இந்த சொரியாசிஸ் அதிகமாகும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி ஹிஸ்ட்ரினாலையும் இல்லை கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால இந்த சொரியாசிஸ் நோய் இன்னும் அதோடைய தாக்கத்தை அதிகப்படுத்தும். சொரியாசிஸ் நோய் இருக்கவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முறையான தூக்கம் அவங்க ஃபாலோ பண்ணணும். அதாவது 7லேருந்து 8 மணி நேரமாவது நல்லா தூங்கணும். சாப்பிடக்கூடிய உணவுகள் ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக நம்ம எடுத்துக்கணும். அதாவது எல்லா விதமான சத்துக்களும் நிறைந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். அடுத்து முக்கியமான ஒரு காரணம், நம்மளுடைய வாழ்க்கை முறையை ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலை நம்ம மெயின்டைன் பண்ணணும். இது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா இந்த சொரியாசிஸ் நோயிலிருந்து ஒரு நல்ல மாற்றத்தை பார்க்க முடியும். பொதுவாக இந்த சோரியாசிஸ் நோய் ஏற்பட்டு ஆரம்ப நிலையில் இருக்கவங்களும் சரி, இல்லை நாட்பட்டு 10 வருஷம் 15 வருஷம் வரைக்கும் இந்த சொரியாசிஸோட தாக்கத்தில் இருக்கவங்களும் சரி, நம்மளுடைய ஸ்ரீ சூர்யா ஹெர்பல்ஸில் முறையான சிகிச்சை எடுத்து அதிலிருந்து நல்ல மாற்றத்தை பார்த்துருக்காங்க. அதனால் இனி சொரியாசிஸ் வந்துருச்சு அப்படிங்கிற கவலையை விட்டுட்டு நம்மளுடைய சூர்யா ஹெர்பல்ஸ்க்கு உங்களுக்கான சிகிச்சை முறைகளை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா இதிலேருந்து ஒரு நல்ல மாற்றத்தை உங்களால் பார்க்க முடியும். சொரியாசிஸ்னால் பாதிக்கப்பட்டு நம்மக்கிட்ட வரக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாரும் கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம், என்ன ஒதுக்கிட்டாங்க, என்ன தனிமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறது தான். அவங்க சொல்கிறதும் ஒரு விதத்தில் சரியாக தான் இருக்குது.
நம்மளுடைய சமுதாயமும் அவங்கள அது மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க. அதாவது ரோட்டில் நடந்து போனாங்கன்னா அவங்க வந்து 10 அடி தள்ளி நடக்கிறது, இல்லை பஸ்ஸில் யாராவது அவங்கள பார்த்தாங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து ஒதுங்கி நிற்கிறது, இல்லை அவங்க ஏதாவது சாப்பிடக்கூடிய பொருளை நம்ம கையில் கொடுத்தாங்கன்னா அவங்ககிட்டேருந்து சாப்பிடாமல் போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்கள இன்னும் மன அழுத்தத்துக்கு உண்டாக்கி இன்னும் நோயோட தன்மையும் அதிகப்படுத்துது. இந்த மாதிரி சொரியாசிஸ் நோயினால் பாதிக்கப்பட்டவங்களை தனிமைப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா சொரியாசிஸ் அப்படிங்கிறது ஒரு தொற்று வியாதியே கிடையாது. அவங்களோட நம்ம பழகினாலும் சரி, இல்லை அவங்கக்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கி சாப்பிட்டாலும் சரி, இல்லை அவங்க கூட இருக்கிறனாலையும் அந்த வியாதி வந்து நமக்கு தொற்ற போகிறது கிடையாது. இப்போ சமீபத்தில் பார்க்க போனோம்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் ஒரு லைஃப் நல்ல முறையில் லீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் அந்த லேடிக்கு வந்து சொரியாசிஸ் வந்தனால கணவன் மனைவிக்குள்ளாரியே பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நம்ம மனைவிக்கிட்ட இருந்து நமக்கும் இதை பரவிடுமோ அப்படின்ற எண்ணத்தினாலே மனைவியிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணுற அளவுக்கு அவங்க இருந்துட்டாங்க. இதனால் அவங்களோட குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்பட்டு விவாகரத்து வரைக்கும் கூட போயிருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேஸை கூட நம்மளோட கிளினிக்கில் வரும்போது அவங்களுக்கு சரியான ஆலோசனை கொடுத்து அவங்களோட மன அழுத்தத்தை போக்கி இந்த சொரியாசிஸை பற்றின முழு விளக்கம் எடுத்து சொல்லி, இது தொற்று வியாதி கிடையாது, இதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் சாப்பிட்டா சரியாகும், இந்த மாதிரி மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்தோம்னா இத்தனை பர்டிகுலர் டேஸில் உங்களுக்கு பர்மனண்ட்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு அவங்களுக்கு அந்த வியாதியை பற்றி முழு தகவல்களை சொல்லி நம்ம அதிலேருந்து குணமாக்கியிருக்கோம். இதனால் சொரியாசிஸ் நோயினால் பாதிக்கப்பட்டவங்கள தனிமைப்படுத்தாமல் அவங்களுக்கு இது ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு நம்ம அவங்களுக்கு உறுதுணையாக இருந்து மன அழுத்தத்திலேருந்து நம்ம அவங்கள கொஞ்சம் குறைச்சிட்டோம் அப்படின்னாலே இந்த வியாதி கூடிய சீக்கிரத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால் சொரியாசிஸ் வந்தவங்க எந்த ஒரு கவலையுமே படாமல் அதுக்கான ஒரு தீர்வுகளை காண்றதுக்காக ஸ்ரீ சூர்யா ஹெர்பல்ஸ்க்கு வந்து அவங்க முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இதிலிருந்து ஒரு நல்ல மாற்றத்தை பார்க்க முடியும். தலையில் பொடுகு, அரிப்பு, முடி கொட்டுதல், காதுக்கு பின் அல்லது காதுக்குள் அல்லது நெற்றியில், உடலின் சில இடங்களில் அல்லது உடல் முழுவதும் உலர்ந்த புண்கள், அரிப்பு, அதிலிருந்து மீன் செதில் போல பொடுகு உதிர்தல், சொரிந்தால் இரத்த கசிவு, நக சொத்தை, மூட்டுகளில் வலியும் வீக்கமும், உள்ளங்கை மற்றும் கால்களில் பிளேடால் வெட்டியது போன்ற வெடிப்பு, அரிப்பு, தோல் உரிதல் போன்றவை சொரியாசிஸ் நோயின் அறிகுறிகள். சிலருக்கு இதில் கூறப்பட்டுள்ள எல்லா அறிகுறிகளும் இருக்கலாம். சிலருக்கு ஒரு சில அறிகுறிகள் மட்டும் இருக்கும். இது தொற்று வியாதியோ, பரம்பரை வியாதியோ, உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் வியாதியோ அல்ல. ஆனால் உடல் அழகையும் தன்னம்பிக்கையையும் கெடுக்கும் வியாதி. சொரியாசிஸ் நோயை கட்டுப்படுத்த பிற மருத்துவத்தில் தரப்படும் மருந்துகளை தொடர்ந்து சாப்பிட்டால் நாளடைவில் ஏராளமான பக்க விளைவுகள் ஏற்படும். மேலும் பிற மருத்துவத்தால் இந்த நோயை கட்டுப்படுத்தத்தான் முடியும், குணமாக்க முடியாது. ஆனால் எங்களின் மூலிகை மருத்துவ சிகிச்சையால் இந்நோய் முழுமையாக குணமடையும். இச்சிகிச்சை எடுத்துக்கொள்பவர்களுக்கு வாழ்நாளில் மீண்டும் இந்நோய் வராது. மேலும் எமது மருந்துகளை சாப்பிடுவதால் பக்க விளைவுகள் எதுவும் ஏற்படாது. சொரியாசிஸ் நோய் ஆரம்பித்ததும் சரியான சிகிச்சை எடுக்காவிட்டால் தலைமுடி கொட்டும், நகம் சொத்தையாகும், மூட்டுகளில் வலியும் வீக்கமும் ஏற்பட்டு மூட்டுகளில் அசையும் தன்மை குறைந்து மூட்டுகள் கோணலாகும். மேலும் சொரியாசிஸ் நோய் பாதித்த இடத்திலுள்ள தோலின் நிறம் கருப்பாக மாறும். இந்த நோய் ஆரம்பித்ததும் சரியான சிகிச்சை எடுத்தால் இது போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். மேலும் நோயை விரைவில் குணமாக்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஸ்ரீ சூர்யா ஹெர்பல்ஸ், நம்பர் 33/3, நவநீதம்மாள் தெரு, சாலிகிராமம், சென்னை 6,93,000. செல் 994441 15949 98400 32236. ஃபோன் 04448685949. ஸ்ரீ சூர்யா ஹெர்பல்ஸ், Plot number 263A, RTO Road, Phase 2, Sattuvachari, Velur 632009. மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெற முன்பதிவு அவசியம். ஆஸ்மாங்கிறது என்னென்னா, நம்ம நுரையீரல் சுவாச பாதையில் ஏற்படக்கூடிய ஒரு நீண்ட நாள் அழற்சி நோய் தான் இந்த ஆஸ்மா. இந்த ஆஸ்மாவோட அறிகுறிகள் என்னென்னா, நம்மளோட சுவாச பாதையில் இருக்கக்கூடிய அந்த சுவாச குழாய் அழற்சி ஏற்பட்டு அந்த இடத்துல வீக்கம் ஏற்படும். இந்த கண்டிஷனில் நமக்கு மூச்சு விடுறதுக்கு சிரமம் இருக்கும், நெஞ்சு இருக்கும், ப்ரொலாங்டு கோல்டு இருக்கும். இதெல்லாம் தான் ஆஸ்மாக்கான கண்டிஷன்ஸ்.
இந்த ஆஸ்மா வர்றதுக்கான காரணங்கள் பார்த்திங்கன்னா இதுக்கு ஜென்ரலாக காரணம்ங்கிறது இல்லை. இந்த ஆஸ்மா வந்து நமக்கு ஹெரிடிட்ரியாக ஜெனட்டிக்காக பரம்பரையாக வரக்கூடிய ஒரு வியாதி தான் இந்த ஆஸ்மா. இதை தாண்டி அலர்ஜிக் கண்டிஷன்ஸ்லேயும் இந்த ஆஸ்மா வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நமக்கு அலர்ஜிக் காசஸ் இருக்குது. நம்ம அலர்ஜிக்கு ட்ரிகர் ஆகிறோம் அப்படிங்கும்போது அந்த இடத்துல அந்த நம்மளோட நுரையீரல் வந்து அழற்சி ஏற்படும் போது, நம்ம சுவாச பாதையில் தடை ஏற்படும் போது நமக்கு மூச்சு திணறல் வர்றது தான் நம்ம இந்த இடத்துல ஆஸ்மா அப்படிங்கிறத சொல்கிறோம். இந்த ஆஸ்மாவை நாம் சரியாக கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா நம்மளோட நுரையீரலோட செயல்பாடுகள் வந்து குறைய ஆரம்பித்து, இதை நம்ம ரொம்ப லேட்டாக கண்டறிஞ்சு நமக்கு இதை ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளோட நுரையீரல் அந்த ட்ரீட்மெண்ட்டை ஏற்றுக்கக்கூடிய தன்மைக்கு அது போகாமல் போகுது. ஸோ உங்களுக்கு ஆஸ்மா இருக்கா, நீங்கள் அதை ஆரம்பத்துலேயே உங்களுக்கு சின்ன சின்ன சிம்டம்ஸ் தெரியும் போது நீங்கள் அதை ஆரம்பத்துலேயே கண்டறிஞ்சு அதை நீங்கள் முறையாக ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆஸ்மாலேருந்து முற்றிலுமாக விடுபடலாம். உங்களுக்கு ஆஸ்மா இருக்கா, நீங்கள் கவலைப்பட வேணாம். எங்களோட சூர்யா ஹெர்பல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆஸ்மாவுக்கு நல்ல விதமான மூலிகை ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் உங்களோட நோயோட ஆரம்ப அறிகுறிகள் தெரியுதா, அப்போ நீங்கள் எங்களை மருத்துவமனை அணுகி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க. உங்களுக்கு ஆஸ்மா இருக்குது, நான் தொடர்ந்து பஃப் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கேன், எனக்கு பஃப் அடித்தா மட்டும்தான் எனக்கு எந்த வேலையுமே என்னால் செய்ய முடியுது, அது இல்லைன்னா எனக்கு மூச்சு விடவே கஷ்டமாக இருக்குது, இந்த கண்டிஷன்லலாம் நீங்கள் இருக்கீங்களா, நீங்கள் கவலைப்பட வேணாம். எங்களோட மருத்துவமனைக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நாங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட், நாங்கள் கொடுக்குற மூச்சு பயிற்சி, இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து எடுக்கும்போது உங்களோட அந்த ஆஸ்மா பிரச்சனையிலேருந்து நீங்கள் முற்றிலுமாக விடுபட்டு நீங்கள் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நலமோட சந்தோஷமாக நீங்கள் வாழலாம். இன்றையோட காலகட்டத்தில் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வலிகளோட நம்ம இருக்கோம். ஒவ்வொருத்தர் பார்த்திங்கன்னா எனக்கு கழுத்தில் வலி இருக்குது, எனக்கு முதுகில் வலி இருக்குது, எனக்கு மூட்டில் வலி இருக்குது, எனக்கு ஒவ்வொரு மூட்டிலையுமே வலி இருக்குது, என் உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜாயின்ட்ஸ்லேயுமே வலி இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு காமன் பிரச்சனையாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா நம்ம எலும்புகளுக்கு சுற்றி இருக்கக்கூடிய அந்த தசைகள் பலவீனம் அடையும் போது, அந்த இடத்துல எலும்புகள் தேய்மானம் அடையும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த இணை ஜாயின்ட்ஸ் எல்லாமே வீக்கம் அடைஞ்சு வீக் ஆகும்போது வரக்கூடிய வலிகள் தான் இது. இந்த வலிகள் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் தான் இதுக்கு மேஜர் காரணம். ஏன் அப்படின்னா நம்ம இப்போ ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மணிக்கணக்காக ஒரே ஸ்பேஸில் மூமெண்ட்ஸே இல்லாமல் உட்காந்து வேலை பார்த்துட்ருக்கோம். அப்போது அவங்களுக்கு கழுத்து வலி ஏற்படுது, அண்ட் பேக் பெயின் வருது, முட்டுகளும் வலி ஏற்படுது. இவங்க இந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு ஜென்ரலாகவே இந்த 3 கண்டிஷன்ஸுமே இருக்கும். இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த 3 கண்டிஷனுக்கும் இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னா அவங்க ஹவர்ஸ் டுகெதராக ஒரே போஸ்டரில் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த ஜாயிண்ட் பெயின்ஸ்க்கான ரீசன்ஸ். இதை தாண்டி நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த கால்சியம் டென்சிட்டி, நம்ம எலும்புகளில் இருக்கக்கூடிய அந்த கால்சியமோட தன்மை நமக்கு குறையும் போது இந்த மூட்டு பிரச்சனைகள், இந்த எலும்பு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நமக்கு நிறையவே இருக்குது. இன்றைக்கி இந்த கால்சியம் டெஃபிஷியன்சி வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட ஃபுட் ஸ்டைல். நம்ம இயற்கையாக நம்ம இருந்த உணவுகளை போயிட்டு இப்போ நம்ம பாக்கெட்டில் அடைச்சிருக்கக்கூடிய உணவுகளை நம்ம நிறைய உட்கொள்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள், நமக்கு உடம்புக்கு தேவையான சத்துக்களை நம்ம ப்ராப்பராக கொடுக்காமல் போகும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த நல்ல தன்மைகள் படிப்படியாக நாமளே அதை குறைச்சிக்கிட்டு வரும். ஸோ நம்ம ஜங்க் ஃபுட்ஸ், இந்த மாதிரியான கார்பனேட்டட் ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம உள்ளே கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த எலும்புகளில் இருக்கக்கூடிய அந்த சுண்ணாம்பு தன்மை நமக்கு குறைய ஆரம்பிக்குது. இதெல்லாம் தான் இந்த எலும்பு வலிக்கான காரணங்கள். ஸோ எனக்கு பிரச்சனை வந்துருச்சு, எனக்கு வலி இருக்குது, எனக்கு எல்லா ஜாயின்ட்ஸ்லேயுமே வலி இருக்குது, நான் நிறைய பெயின் கில்லர் சாப்பிட்டுட்டே இருக்கேன், எனக்கு வலி குறையவே இல்லை, நான் எல்லா இடத்துலையுமே ட்ரீட்மெண்ட் போயிட்டேன், எனக்கு முட்டில் வலி இருக்குது. ஸோ எனக்கு முட்டில் வலி இருக்குது, நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு சொல்கிறது உங்கள் முட்டோட எக்ஸாமின் பண்ணிவிட்டு உங்கள் முட்டுகளில் இருக்கக்கூடிய எலும்புகள் தேஞ்சிருக்கு. இந்த முட்டுகளில் இருக்க எலும்புகள் தேஞ்சி இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா நம்ம முட்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஜாயின்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த லிகமெண்ட்ஸ் நமக்கு வீக் ஆகுது. அதுக்கு சுற்றி இருக்கக்கூடிய அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் நமக்கு இல்லாமல் போகும்போது அந்த இடத்துல எலும்போட எலும்பு போயிட்டு நமக்கு உரசுறதுனால வரக்கூடிய வலி தான் இது. ஸோ
அங்கே நமக்கு அந்த ஃப்ளூயிடு குறையுது, நம்ம வந்து வலி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், எனக்கு நடந்தால் எனக்கு வலி இருக்குது, எனக்கு கீழே உட்காந்து எழுந்தால் வலி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மூமெண்ட்ஸே கொடுக்காம அந்த ஜாயிண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு லாக்கை கொடுத்துடுறோம். அந்த பர்டிகுலர் போனுக்கு வந்துட்டு நம்ம வேலையே கொடுக்காம போகும்போது அந்த நம்ம போன் லாக் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு வலி ஜாஸ்தி ஆகுது. அந்த ஸ்டிஃப்னஸ் வரும்போது நம்ம ஒரு எஃபர்ட் கொடுத்து நம்ம நடக்கிறோம், நம்ம படி ஏறுறோம் அப்படின்னும் போது ஆல்ரெடி நம்ம அந்த எலும்புக்கு நம்ம வேலை கொடுக்காம அதுக்கு நம்ம ஒரு ஸ்டிஃப்னஸை கொண்டு வந்துட்டோம். ஸோ அந்த ஸ்டிஃப்னஸ் இருக்கும்போது நம்ம ஒரு ஃபுல் எஃபோர்ட் போட்டு நம்ம நிறைய வெயிட் தூக்கி நடக்கிறோம், படி ஏறுறோம் அப்படின்னும் போது நமக்கு வலி ரொம்ப ஜாஸ்தி வரும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கா, நீங்கள் வந்து நான் இந்த மாதிரி எனக்கு நடக்கும்போது எனக்கு வலி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் நடக்காமல் அந்த இடத்துலையே நீங்கள் முடங்கிடுறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் முடங்காமல் உங்களுக்கு வலி இருக்கா நீங்கள் கவலைப்படாமல் எங்களோட சூர்யா ஹெர்பல்ஸ்க்கு நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு உங்களோட பிரச்சனைகள் வந்து கம்ப்ளீட்டாக சரியாகும். நாங்கள் கொடுக்குற மூலிகை மருந்து ப்ளஸ் இன்டர்னல் மெடிக்கேஷன் ப்ளஸ் எக்ஸ்டர்னல் தெரப்பி இதெல்லாமே கொடுக்குறோம். பஞ்சகர்மங்கிற ட்ரீட்மெண்ட்டு நாங்கள் கொடுத்து இந்த மூட்டு வலி, உங்களோட கழுத்து வலி, உங்கள் ஜாயிண்ட்ஸில் இருக்கக்கூடிய எந்த வலியாக இருந்தாலும் நாங்கள் வந்து இதை கம்ப்ளீட்டாக சரி பண்ணுறோம். உங்களோட நோயோட ஆரம்ப நிலை தெரிஞ்சு நீங்கள் முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் அதை ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம பார்த்து அதை நம்ம சரி செஞ்சோம் அப்படின்னா அது முற்றிலுமாக நம்ம வந்து சரி செய்யலாம். நான் ஆரம்ப கட்டத்தில் வந்தால் தான் சரியாகுமா அப்படின்னா கிடையாது. நீங்கள் உங்களோட நோயோட தீவிரத்தன்மை அடைஞ்சு நீங்கள் வந்தாலும் உங்களோட நோயோட தீவிரம் என்ன அப்படிங்கிறத நாங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா நீங்களும் உங்களோட அந்த நோயோட தீவிரத்தன்மை குறைஞ்சி அந்த நோயிலிருந்து நீங்களும் விடுபடலாம். எங்களோட சூர்யா ஹெர்பல்ஸில் நாங்கள் முட்டுவலி, ஆஸ்மா, சொரியாசிஸ், குழந்தையின்மை மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா வியாதிகளுக்குமே நாங்கள் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேணாம். எங்களோட சூர்யா ஹெர்பல்ஸில் வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். எங்களோட பிரான்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் மட்டும் இல்லாமல் வேலூர், புதுக்கோட்டை, நாகர்கோயில் இந்த மாதிரியான ஊர்களில் எங்களோட பிரான்ச்சஸ் இருக்குது. இது இல்லாமல் பிரதி மாதம் தமிழகம் முழுவதுமே நாங்கள் வந்து மருத்துவ முகாம் வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த ஊருக்கு டாக்டர் வராங்கன்ற டீட்டெயில்ஸை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அங்கே வந்து எங்களை நேரில் நீங்கள் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்து உங்கள் பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடலாம். சர்க்கரை நோய், மூட்டுவலி, மூட்டு தேய்மானம், முதுகுவலி, முதுகு தண்டுவலி, சொரியாசிஸ், தோல் நோய்கள், சைனசைட்டிஸ், அலர்ஜி, நரம்பு தளர்ச்சி, குழந்தையின்மை, மூலம் போன்ற அனைத்து நோய்களுக்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கிறோம். 3 தலைமுறைகளாக கேரள பாரம்பரிய முறைப்படி நாடி மூலம் நோயை கண்டறிந்து சிகிச்சை அளிக்கிறோம். BSMS, MD, BAMS பட்டங்கள் பெற்ற அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் கொண்டு சிகிச்சை அளிக்கிறோம். பஞ்சகர்மா மற்றும் வர்மா சிகிச்சை அளிக்கிறோம். மருந்தே உணவு, உணவே மருந்து என்ற சித்தர்களின் இயற்கை மூலிகை தத்துவப்படி சிகிச்சை அளிப்பதால் எங்களின் சிகிச்சை ஆரம்பித்த ஒரு சில வாரங்களிலேயே பாதிப்பிலிருந்து விடுபடலாம். ஒரு சில மாதங்கள் சிகிச்சை எடுத்தால் நோயிலிருந்து குணமாகி நிம்மதியாக வாழலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஸ்ரீ சூர்யா ஹெர்பல்ஸ், நம்பர் 33/3, நவநீதம்மாள் தெரு, சாலிகிராமம், சென்னை 6,93,000. செல் 994441 15949 98400 32236. ஃபோன் 04448685949. ஸ்ரீ சூர்யா ஹெர்பல்ஸ், பிளாட் நம்பர் 263A, RTO ரோட், ஃபேஸ் 2, சத்துவாச்சாரி, வேலூர் 632009. மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெற முன்பதிவு அவசியம். வெளியூர் முகாம்கள் பற்றி தெரிந்து கொள்ள தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 984 003 2236.